ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன செய்ய போகிறேன்னா, ஸ்ரீலங்காவோட ஃபேமஸான சாப்பாடு. நாங்கள் வந்து சிங்களத்தால் தேசிய ஆகாரம்னு சொல்லுவோம். அப்படின்னா தேசிய சாப்பாடு. இந்த தேசிய சாப்பாடு என்னென்னா பொல் சம்பல், தேங்காய் சம்பல். இதுக்கு என்னென்ன தேவைன்னு நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். நான் தேங்காய் துருவல் எடுத்துக்கிறேன். இது வந்து எங்களோட வீட்டில் எல்லாக்களுக்கு தேவையான குவான்டிட்டி நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து வந்து இதுக்கு நான் வந்து சின்ன வெங்காயம் தான் யூஸ் பண்ணுறேன். இதுக்கு சின்ன வெங்காயம். ஓகே, இந்த சின்ன வெங்காயத்தில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க. அடுத்தது ஒரு டொமாட்டோ, 2 கிரீன் சில்லி. இதெல்லாம் இப்போ நான் கட் பண்ணி எடுக்க போகிறேன் சின்னதாக. இப்போ நான் இதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது இதுக்கு மாசியும் வேணும், மால்டிவ் ஃபிஷ். இப்போ இதெல்லாம் நான் சரியான மாதிரி சாப் பண்ண மாதிரி சின்னதை தான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அடுத்தது இதுக்கு வேணும் சில்லி ஃப்ளேக்ஸ், சரியா? மற்றது சோல்ட். இப்போ நாங்கள் இதை செய்வோம். இப்போ நான் வந்து இந்த தேங்காய் துருவலுக்கு எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். இது வந்து நிறைய வெரைட்டியாக செய்யணும். இதில் ஒரு உங்களுக்கு எவ்வளோ ஸ்பைசி தேவையோ அந்த அளவுக்கு சரியா ஆட் பண்ணிப்போம். நான் சொன்னேன் இதில் நிறைய வெரைட்டி செய்யலுண்டு. இதை பொரிச்சியும் செய்யலும், இடிச்சியும் செய்யலும், அரைச்சியும் செய்யலும், எல்லா மாதிரியுமே இதை செய்யலும். சரி, இப்போ இதை நான் வந்து கையை வாஷ் பண்ணிக்கொண்டு கையால் நல்லா மிக்ஸ் பண்ண போகிறேன். இப்போ நான் இதை பிசைஞ்சு கொடுக்குறேன். இது வெரைட்டியாக செய்யலும் மாதிரி எல்லா டிஷ்ஷோடையுமே நல்லா சாப்பிடலும். அப்படின்னா ரொட்டி, பிரெட், இடியாப்பம், புட்டு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கும், டேஸ்ட் ஆகிக்கும். ஈஸியாக செஞ்சு எடுக்கக்கூடியது. டக்குன்னு யாராலும் வந்துட்டாங்கன்னா கூட நாங்கள் டக்குன்னு இதை செஞ்சு எடுப்போம். இது வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு ஃபேமஸ் சாப்பாடு. பொரிச்சு செய்யலாம், வறுத்து செய்யலாம், இடித்து செய்யலாம், பிளெண்ட் பண்ணி செய்யலாம், கிரைண்ட் பண்ணி இந்த மாதிரி செய்யலாம். இப்போ இதை நல்லா நான் வந்து நல்லா பிசையணும். நல்லா பிசைஞ்சு இதில் உப்பு, காரம் எல்லாம் சரியாயிட்டான்னு நான் செக் பண்ணி பார்ப்போம். சூப்பராக இருக்கும். அதான் சரியாக வந்துக்குது. இப்போ இதை நான் இன்றைக்கி சாப்பிட போகிறேன் எதோடனா ப்ரெட்டோடு தான் சாப்பிட போகிறேன். இப்போ நான் இதை ப்ரெட்டோடு சாப்பிட போகிறேன். இருங்க, உங்களுக்கு நான் காட்டுறேன். நல்ல டேஸ்ட் ஆகிக்கும். இடித்து அரைச்செல்லாம் செஞ்சால் சூப்பராக இருக்கும். நான் உங்களுக்கு பொரிச்சு செய்கிற மாதிரி எப்படி பொரிச்சு செய்கிறன்றதையும் நான் உங்களுக்கு கட்டாயம் காட்டுறேன். அதையும் நீங்கள் பாருங்கள். அப்போ உங்களுக்கு வெரைட்டியாக ஈஸியான சாப்பாடு இது. இதை இப்படி பானை எடுத்து ஒரு மடித்து எடுத்து சட்டப்படி வச்சு இந்த வீட்டில் இந்த சம்பளம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்ஷால்லா. இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேங்காய் சம்பல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் கொண்டு பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.